இந்த எதிர்மறை ஆற்றல்களை நமக்குள்ளே வரவிடாமல், நம்ம வீட்டிற்குள்ளே வரவிடாமல் நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம் பழத்திற்கு உண்டு. எலுமிச்சை பழத்தை அதனால தான் தேவகனி அப்படின்னு சொல்கிறோம். புள்ளிகள் இல்லாத எலுமிச்சை பழத்தை மட்டுமே திருஷ்டி கழிக்க பயன்படுத்தணும். வாசலில் வைக்கவும் பயன்படுத்தணும். 2 பக்கமும் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சை பழத்தை நீங்கள் குங்குமம் தடவி வைக்கும் பொழுது, ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வைக்கலாம், இல்லை 2 பக்கமே குங்குமம் தடவி வைக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள், பணப்பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரமாக இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம சொல்லலாம். திருஷ்டி தோஷங்கள் நம்மளை அண்டாது. இப்படி தலைவாசலுக்கும் எலுமிச்சை பழத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. எலுமிச்சை பழத்தை நம்ம இந்த மாதிரி சரியான முறைகளில் பயன்படுத்தி கொண்டே வரும்பொழுது நல்ல பலன்கள் நமக்கு கிடைப்பது உறுதி. முக்கியமாக பார்த்திங்கன்னா அமாவாசை தினங்களில் எலுமிச்சை பழத்தை கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி நீங்கள் சுற்றி அதை வீட்டிற்கு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு உடைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் யாருக்காவது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த திருஷ்டி கழிப்பு முறையை சரியாக நீங்கள் பின்பற்றலாம்.